நான் ஆர்ஜே தீபக் பேசுறேன். சத்யா நிதும்புள்ளைய காதலிக்கிறியா? ஆமா, லவ் பண்றோம் 2 பேரும். சொல்லு, என்ன பிரச்சனை? லவ்வுக்குள்ள ஒரு சின்ன சண்டை, அவ்வளவுதான் ப்ரோ. எங்க அந்த பிள்ளை கான்ஃபரன்ஸ் போட்டு தயவு செஞ்சு. நீங்கள் அழைக்கும் நபர். ஹலோ அண்ணா. ஏய் முந்திரி மூக்கே, ஓவரா பேசியிருந்த என்னமோ அவன் என்ன விட்டு போயிடுவான். அவன் கேட்டா சாதாரண விஷயம்ன்றான். ஐயோ, என்ன நிஜமா நீங்க தான் பேசுறீங்களா? இல்ல, நான் அண்டர்டேக்கர் அத்தை பையன் பேசுறேன். என்ன பிரச்சனை உனக்கு அவனுக்கும்? நீங்களே கேளுங்க. கடைசியில இந்த நிகழ்ச்சி மாதிரி ஆகிட்டீங்களடா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில 2 பேர் வந்திருக்காங்க. சொல்லுப்பா தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை? அததான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா எந்த விஷயத்தையுமே. நம்ம ஒரு வேலையில இருக்கிறோம்னா அந்த வேலையை விட்டுட்டு வந்து பேசணும்ன்றா. இனிமே அவனை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. கொசு கிடைச்சா சைடுல போய் சொரிஞ்சுக்கோ. நமக்குள்ள சண்டை வேண்டாமா? அது எதுன்னு சொல்றேன். அதுக்கு சொல்லி சண்டை போடுறாங்க. ஏச்சி குறுக்ககி, எப்ப பார்த்தாலும் நடுவுல வந்துருது இந்த பொண்ணு. நடுத்தரு நாராயணி. போன் பண்றப்ப திரும்பி அட்டெண்ட் பண்ணி தானே பேசிட்டு தானே வைக்கிறேன். பண்ணிருக்கீங்களே. சரி நான் பண்ணிருக்கேன். சரி சாரி, நான் பண்ணிருக்கேன், சாரின்னு சொல்றேன் மேடம். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வேலைக்காவாதுப்பா. அது பேர் என்னது? உன் பேர் என்ன பாப்பா? சத்யா. சத்யா. அன்பே சத்யா. அன்பே சத்யா. உன் பல்லு என்ன சொத்தையா? உன் பல்லு என்ன சொத்தையா? டெய்லி சண்டை போடுறதா உன் வித்தையா? டெய்லி சண்டை போடுறதா உன் வித்தையா? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு நான் சமைச்சு போடுறேன் திருப்தியா? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சமைச்சு போடுறேன் உனக்கு திருப்தியா? நான் இந்த காலை கட் பண்றேன் விரக்தியா? நன்றி 2 பேருக்கும் பாய். இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுல நமக்கு